ஹாய் ஆல் குரூப் 2 எக்ஸாமோட லாஸ்ட் டேயில் இன்றைக்கி நம்ம இருக்கோம். நாளைக்கு எக்ஸாமு. ஸோ ப்ரிப்பேராக போய்க்கோங்க, பயப்படாமல் எழுதுங்க. இந்த வீடியோவில் வந்து உங்கள் மார்க்கை பூஸ்ட் பண்ணுற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதில் இருக்க எல்லாமே ரொம்பவே முக்கியம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ராமநாதபுரத்தோட புவிசார் குறியீடு சித்திரைக்கார் அரிசி. புவிசார் குறியீடுகளும் அகழாய்வு செய்திகளும் ரொம்பவே முக்கியம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நாட்டிலேயே சமரச தீர்வு மையம் முதல்ல எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தான். அதாவது சமரச தீர்வு மையம்னா கோர்ட் மாதிரி தான், பட் சமரசமான தீர்வு வந்துட்டு இங்கே கொடுப்பாங்களாம். இது வந்து முதல்ல தமிழ்நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிராவில் இருக்கிற குல்தாபாத் அப்படின்ற ஒரு பிளேஸு தற்பொழுது ரத்னாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதே மாதிரி அந்தமானோட தலைநகரான போர்ட் பிளேரு அது வந்துட்டு ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கான். இது ரெண்டும் ரொம்பவே முக்கியம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்னை ஐஐடி நிறுவனம் உருவாக்கிய கனரக வாகனங்களுக்கு செலுத்தக்கூடிய ஒரு சார்ஜர், அதுக்கு வந்து தேசிய தரச்சான்று வந்து கொடுக்கப்பட்டிருக்கான். நெக்ஸ்ட்டு உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா வந்து முதல் இடத்துல இருக்கான். இதுக்கு முன்னாடி வந்து சீனா தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் எப்பயுமே இருக்குமா. பட் இந்த 3 ஆண்டுகளாகவே சீனாவோட மக்கள் தொகையில் சரிவு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் 2025 நிலவரப்படி இந்தியா வந்துட்டு மக்கள் தொகையில் முதலிடம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு விண்கலங்கள் ஒருங்கிணைப்பு துறையில் இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்கான். இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டுக்கு பேர் வந்து GSLV F-15. உருக்கு உற்பத்தி துறையில் இந்தியா 2வது இடத்துல இருக்கான். தற்போது உருக்கு உற்பத்தி துறையில் வந்து 179 மில்லியன் டன் உற்பத்தியை வந்து இந்தியா செய்து 2வது இடத்துல இருக்குது. அதே இது 2030க்குள்ளே இந்த உருக்கு உற்பத்தி வந்து 300 மில்லியன் டன்னாக இருக்குன்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2025 பத்ம விருதுகள் பெற்றவங்க வந்து மொத்தம் 139 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கான். பத்ம விருதுகள்னால் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், இந்த 3மே பத்ம விருதுகளுக்குள்ளே தான் வரும். நெக்ஸ்ட்டு 16வது மக்கள் தொகை வந்துட்டு கணக்கெடுக்க போகிறாங்க. அது வந்து 2 கட்டமாக நடக்கும்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்தோம். கணக்கெடுப்பில் வந்து முதல் முறையாக எண்ம சுயப்பதிவு முறையை வந்து அறிமுகம் செய்ய போகிறாங்களாம். அதாவது ஒருத்தர் வந்து தன்னோட சுய விவரத்தை தானே வந்து முன் வந்து பதிவிடுறது, அது பேர் எண்ம சுய பதிவு முறை. இது வந்து இந்த தடவை அறிமுகப்படுத்த போகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று, யுனெஸ்கோ பட்டியலில் புதிதாக செஞ்சிக்கோட்டை வந்து சேர்க்கப்பட்டிருக்கான். இந்த செஞ்சிக்கோட்டை வந்துட்டு எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில், நம்ம தமிழ்நாட்டில். செஞ்சிக்கோட்டையோட காலம் வந்து 13ஆம் நூற்றாண்டு ஆகும். 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட செஞ்சிக்கோட்டை இப்போ வந்து யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், இதுதான் யுனெஸ்கோ. நெக்ஸ்ட்டு ஐநா மனித வளர்ச்சி குறியீடில் முதல் பிளேஸில் யார் இருக்கானா ஐஸ்லாந்து. மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவோட இடம் 130வது இடத்துல இருக்குது. அதிக மகப்பேறு இறப்பு கொண்ட மாநிலமாக மத்திய பிரதேசம் இருக்கான். யாசகர் இல்லா மாநிலமாக இருக்கிறது இந்தூர், அதாவது பிச்சைக்காரங்க இல்லா மாநிலமாக இருக்கிறது இந்தூர். UPSCயோட புதிய தலைவராக அஜய்குமார் அவர்கள் செலக்ட் ஆகியிருக்காங்க. நிலவில் வந்து அணுமின் நிலையம் அமைக்க கூட்டு முயற்சி வந்து நடந்துகிட்ருக்கான். இந்த 2 நாடுகள் அப்படின்னா சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தான், சும்மாவே இருக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு LIC நிறுவனம் வந்து கின்னஸ் உலக சாதனை படைச்சிருக்கான். எதுக்காக அப்படின்னா அதிக பேருக்கு ஆயுள் காப்பீடு அளித்து LIC நிறுவனம் கின்னஸ் உலக சாதனை படைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு புகார் அளிக்க ஆயுஷ் சுரக்ஷா போர்ட்டல். எதை பற்றி? யுனானி, சித்தா, ஆயுர்வேதா, இதை பற்றி யாராச்சும் பிரச்சனை பண்ணால் இந்த ஆயுஷ் சுரக்ஷா போர்ட்டலில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்தியாவின் மிகப்பெரிய முதலீட்டாளராக சிங்கப்பூர் வந்து முதல் மாநிலமாக இருக்கான். இந்தியாவிலேயே இருக்கிற மொத்த வருமானத்தில் சிங்கப்பூரோட முதலீடு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ECI நெட் அப்படின்ற ஒரு இணையதளத்தில் தேர்தல் வாக்குப்பதிவு பற்றிய நிலவரங்களை இதில் வந்து தெரிஞ்சுக்கலாமா. நெக்ஸ்ட்டு ஐநா பயங்கரவாத எதிர்ப்பு குழுவின் துணைத் தலைவராக பாகிஸ்தான் இருக்கான். அடுத்து அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் நிறுவனம் சென்னையில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். அடுத்து தேசிய அளவில் கேழ்வரகு உற்பத்தி தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு உயர்கல்வி பயிலும் மாணவர்களில் பெண்களின் விகிதம் அதிகமாகிருக்கு, 38% வந்து கூடியிருக்கான். நெக்ஸ்ட்டு காஃபி ஏற்றுமதியில் இந்தியா வந்து 5th பிளேஸு. 10th புக் அப்டேட் படி காஃபி உற்பத்தியில் 7வது இடம்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு அது 5வது பிளேஸ்க்கு முன்னேறி இருக்குது. நெக்ஸ்ட்டு உலக அமைதி குறியீடில் இந்தியாவோட இடம் 115வது இடம். நெக்ஸ்ட்டு உலகிலேயே பெண்களுக்கும் இராணுவ சேவை அவசியம், அவங்களும் இராணுவ சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திய முதல் நாடு டென்மார்க். வீடு தேடி ரேஷன் வழங்கும் திட்டம் இது வந்து முதல்ல எங்கன்னா தமிழ்நாட்டில் போடப்பட்டது.
அதாவது முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் வீடு தேடி ரேஷன் வழங்கும் திட்டம் முதன்முறையாக தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட்டு பியூனஸ் அயர்ஸ் நகரின் திறவுகோல் யாருன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த சிறப்பம்சத்தை வந்துட்டு கொடுத்துருக்காங்களாம். நெக்ஸ்ட்டு தூய்மை நகர பட்டியலில் முதல் இடம் வந்து இந்தூர். ஏற்கனவே ஒரு இந்தூர் சொன்னேன். யாசகர்கள் இல்லா இடம் வந்து இந்தூர். அதே மாதிரி தூய்மை நகர பட்டியலில் முதலிடமும் இந்தூர். நெக்ஸ்ட்டு சிம்பெக்ஸ் 2025 இது வந்து கடல் பயிற்சி. எந்த இரு நாடுகளுக்கு நடுவில்னா சிங்கப்பூர் மற்றும் இந்தியாவுக்கு நடுவில் கடல் கூட்டு பயிற்சி தான் இந்த சிம்பெக்ஸ் 2025. பழமையான ஆசிரியம் கல்வெட்டு வந்து எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில். உலகின் மிகப்பெரிய சூரிய மின் நிலையம் வந்து திபெத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். இது ஆரம்பிக்க போகிறது எந்த நாடுனா சீனா நாடு. உலகின் மிகப்பெரிய சூரிய மின் நிலையம் திபெத்தில். ரயில்வே பாதுகாப்பு படையின் தலைவர் முதல் பெண் தலைவர் யாருன்னா சோனாலி. உலகின் மிகப்பெரிய ரயில் சேவையான வந்தே பாரத் ரயில் சேவை எந்த இரு இடத்தை இணைக்குதுன்னா அஜ்னி டு புனே வரைக்கும் போதான். வச்சுக்கோங்க, அஜ்னி அண்ட் புனே அது வரைக்கும் வந்து பாரத் ரயில் சேவை போடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு நாட்டிலேயே மிக நீளமான சரக்கு ரயிலோட பேர் ருத்ராஸ்திரா. 79வது சுதந்திர தினத்தின் கருப்பொருள் என்னென்னா நயபாரத். ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படின்றது வந்து ஜம்மு காஷ்மீருக்காக போடப்பட்டது. அதாவது முதல்ல வந்துட்டு பாகிஸ்தானோட தாக்குதல் இருந்துச்சா, அது பேர் ஆப்ரேஷன் சிந்தூர். அதுக்கு அடுத்து போடப்பட்டது ஆப்ரேஷன் மகாதேவ். பயங்கரவாதிகளை அழிக்கிறதுக்காக இது போடப்பட்டது. அடுத்து சர்வதேச நிதியத்தின் நிர்வாக தலைவராக உர்ஜித் பட்டேல் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதிக புலிகளை கொண்டது மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் அதிக எண்ணிக்கையிலான புலிகள் இருக்கான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் வந்து புதிதாக 26 பாரம்பரிய தலங்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கான். அதில் ஒன்று தான் நம்ம பார்த்தோம்ல செஞ்சிக்கோட்டை, அதுவும் இது கூட வரும். ஸோ 50 கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாட்டுறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேயில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு காரணம் இதில் இருக்க எல்லா டீட்டெயிலுமே ரொம்பவே முக்கியம். உட்காந்து எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கோங்க. வெறும் 7 நிமிஷம் தான் வீடியோ இருக்குது. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க, மறக்காமல் இருக்கும். ஈவினிங்குள்ளே அகலாய்வு செய்திகளும் புவிசார் குறியீடுகளும் மட்டும் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அதை மறக்காமல் பார்த்துட்டு போங்க. நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.